அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். நான் தான் சேலம் சதீஷ் பேசுகிறேன், திமுக பேச்சாளர். நாளும் நமதே 40 நமதே என்கின்ற தாரக முழக்கத்தோடு நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெட்டி வரச் சொன்னால் கட்டி வரக்கூடிய போர்ப்படை தளபதியை கொண்ட ஒரே இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை நிரூபித்து காட்டிய நம்முடைய தலைவர் தலைமையிலே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி நாம் எல்லோரும் ஈரோட்டு மக்கள் அந்த இடைத்தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கப் போகிறார்கள். வெற்றி வேட்பாளர் சந்திரகுமாராக அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவரை வேட்பாளராக இன்று காலை எம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்தவுடனே அங்கு வெற்றி உறுதியாகிவிட்டது. சில சங்கிகளுக்கெல்லாம் இப்பொழுதே அச்சம், யாரை நிறுத்தலாம், யாரை நிறுத்தக்கூடாது, தேர்தலில் நம்மால் நிறுத்தினால் வெற்றி பெற முடியுமா என்கின்ற தயக்கமெல்லாம் அங்கு வந்துவிட்டது. ஆகையால் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே அங்கு இடைத்தேர்தலிலே மரியாதைக்குரிய மறைந்த மாபெரும் தலைவர் ஐயா EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். அவர் தற்பொழுது நம்மளோடு இல்லை. மீண்டும் அங்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அது திமுகவிற்கு இடைத்தேர்தலாக அமையும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்பது உதயசூரியனாக இருக்கும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய ஈரோட்டு கிழக்கு மக்கள் பொன்னான வாக்குகளை நிச்சயமாக நீங்கள் தருவீர்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அங்கு அமைச்சராகவும் அந்த மாவட்டத்தினுடைய ஆலமரமாகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா முத்துசாமி அவர்கள் பம்பரம் போல சுழல தொடங்கிவிட்டார். காலையிலேயே தமிழக முதல்வரை சந்தித்து விட்டார். உற்சாகத்தோடு அங்கு வேட்பாளரை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஈரோட்டில் வெற்றி நிச்சயம் என்று. ஈரோடு இடைத்தேர்தல் என்பது சங்கிகளுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்க போகிறது. ஏற்கனவே செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி ஒரு சங்கி இன்னைக்கு செருப்பு போட்டு சுத்திட்டு திரிகிறான். சாட்டை எடுத்து பைத்தியம் போல அடிச்சுட்டு திரிகிறான். இன்னொருத்தன்னைக்கு தந்தை பெரியாரை இழிவா பேசிட்டு இருக்கான். தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணிலே, தந்தை பெரியார் பிறந்த ஊரிலே அந்த இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்.